வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு கீழே வந்து கொண்டு வராங்க. இன்ஃபினிக்ஸோட புத்தம்புது Y1 Plus Y1 சீரீஸில் இது வருது. ஏற்கனவே வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து அவங்களோட X1 சீரீஸில் சில லேப்டாப்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இன்ஃபினிக்ஸில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே ஒரு க்ளீனான ஒரு ஃபண்ட் அவங்களுக்கு. அதாவது விலை வந்து அஃபோர்டபுளான ஒரு விலையில் ஒரு பொருள் கொண்டு வரோம், அதில் முடிந்த அளவுக்கு பெட்டரான விஷயங்களை கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வராங்க. கண்டிப்பாக வந்து லேப்டாப்பில் வந்து அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து X1 சீரீஸில் அவங்களோட லேப்டாப்பில் பில்ட் குவாலிட்டி பரவாயில்லாமல் இருந்தது, அவங்க கொண்டு வர விலைக்கு டிஸ்பிளேயும் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து 30,000க்கு கீழே வந்து லேப்டாப்லாம் வாங்குறீங்கன்னா டிஸ்பிளே வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் இதில் வந்து டிஸ்பிளேயும் நல்லாவே கொண்டு வராங்க. X1 சீரீஸில் எல்லாம் இருந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே இதுலேயும் வருது. ஸோ அதனால் இப்போ இந்த லேப்டாப் பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட அன்பாக்சிங் மற்றும் இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அதை பற்றிலாம் வந்து முழுமையாக நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்ஃபினிக்ஸோட இந்த Y1 Plus லேப்டாப்பை இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னெல்லாம் தராங்க, அப்புறம் இதோட ஹைலைட் விஷயங்கள், நிறைவுரைகள் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது. ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை பாருங்கள், பேடிங்லாம் போட்டு லேப்டாப் இருக்குது. வெளியே எடுக்கலாம் லேப்டாப். யூசர் மேனுவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு சார்ஜர். அதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து டைப் சியில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சார்ஜரும் வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைலில் எல்லாம் வந்து 80 வாட்ஸ் சார்ஜர், 100 வாட்ஸ் சார்ஜர்லாம் வருது இல்லையா, அதே மாதிரியான ஒரு சார்ஜர் தான் இது. ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் இன்ஃபினிக்ஸ் Y1 Plus. கலர் சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து சில்வர் கலர், இது வந்து இன்னொரு கிரே கலர், டார்க் கிரே மற்றும் ஒரு ப்ளூ கலரில் கொண்டு வராங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில், ரெட் கலரில் அப்படிலாம் வந்து லேப்டாப் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து எனக்கு இந்த கலர் நல்லாவே பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு சில்வர் கலர், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் கலர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சைடும் ஒரு லைட் கலர் சில்வர். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் பார்க்குறதுக்கு 30,000 ரூபாய் லேப்டாப்புக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. மெட்டல் மற்றும் பாலிகார்பனேட் காம்பினேஷனில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக எனக்கு வந்து ஃபஸ்ட் லுக்கில் வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு லேப்டாப்பாக எனக்கு தென்படுது. ஃபோட்டோஸ் 4 கீழே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்பீக்கர் கிரில் வந்து கீழே இந்த பக்கம் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் லோகோ வந்து ஃப்ரண்டில் போட்டிருக்காங்க. இந்த லேப்டாப் வந்து 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 30,000 ரூபா. 8GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 33,000 ரூபா. இந்த லேப்டாப்ஸில் ரேமை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண முடியாது, பட் ஸ்டோரேஜை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 1.76 kg வெயிட்டில் இது வருது. 8.2 mm ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைல் வந்து தந்திருக்காங்க. ஒரு லைட் வெயிட்டான ஒரு அலுமினியம் பாடி வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து லைட் வெயிட்டாக வந்து தின்னாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஃபினிஷ் எல்லாம் கொடுத்து ஒரு நல்ல டிசைன் வந்து ஸ்டைலிஷாகவும் பண்ணியிருக்காங்க. இதோட பட்ஜெட் விலைக்குன்னு பார்க்கும்போது போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு ரீடர் தராங்க. டைப் சி போர்ட் இருக்குது, இயர்ஃபோன் மற்றும் ஒரு USB 3.0 போட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் HDMI 1.4 போட்டிருக்கு. USB 3.0 இன்னொரு போர்ட்டு தந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு டைப் சி போர்ட் இருக்குது. இந்த டைப் சி போர்ட் வந்து பவர் போர்ட்டாகவும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த லேப்டாப் பூட்டிங் டைம் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 செகண்ட்ஸில் வந்து இது வந்து பூட் ஆகிடுது. ஸோ அது பரவாயில்ல, ஒரு குயிக்காகவே வந்து இது வந்து பூட் ஆகுது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 15.6 இன்ச் டிஸ்பிளே, ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே. இது ஃபுல் HD ரெசல்யூஷனோடு வருது. கலர்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. 87% sRGB கலர் இருக்குது, 250 nits பிரைட்னஸ் இருக்குது, 85% ஸ்கின் டு பாடி ரேஷியோ ஓடி இது வருது. டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். அதாவது ஒரு 30,000க்கு நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெட்டரான நல்ல ஒரு பிரைட்டான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பொதுவாக வந்து லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு VGA கேமரா தருவாங்க. இதில் வந்து ஒரு 2 MP ஃபுல் HD வெப்கேம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதில் வந்து டூவல் LED ஃப்ளாஷ் வேறு தராங்க. ஸோ மொபைலில் வந்து அவங்க வந்து இந்த டூவல் LED, குவாட் LED ஃப்ளாஷ்லாம் தருவாங்க. அதே மாதிரி லேப்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு டூவல் LED ஃப்ளாஷ் தராங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு மேலே இருக்குது. கூடுதலாக COB சென்சஸ் தராங்க. அதாவது நீங்கள் வந்து வீடியோ கால்லாம் பண்ணும்போது AI நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி, இதில் வந்து 2 மைக்ரோஃபோனும் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி மற்றும் வீடியோ குவாலிட்டி வந்து இதில் வந்து பெட்டராக இருக்குது இந்த செக்மெண்ட்டில். கீபோர்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேக்லைட் கீபோர்டு வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 1.5 mm கீ ட்ராவல் இருக்குது.
டைப்பிங் வந்து ரொம்ப பரவாயில்லாமல் நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சர்ப்ரைசிங்லி இந்த கீபோர்டு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஃப்ளெக்ஸ் வந்து அவ்வளோவாக இல்லை. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு கீபோர்டு வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. டச் பேடும் வந்து ஒரு பெரிய டச் பேட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏஜி கிளாஸ் டச் பேட் வந்து தந்திருக்காங்க. மல்டி டச் கண்ட்ரோல்ஸ், அதாவது ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் சப்போர்ட் இருக்குது. இந்த லேப்டாப்பில் வந்து பயோமெட்ரிக்ஸ் கிடையாது, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லாட்டி ஃபேஸ் ரெகக்னிஷன் வந்து இதில் கிடையாது. இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டலோட i3 10th ஜெனில் வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக இந்த விலையும் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக லேட்டஸ்டான 12th ஜென் அந்த மாதிரி தராமல் 10th ஜென் தந்திருக்காங்க. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு சிப் செட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதாவது நீங்கள் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அதுக்கு கம்பேரபிளான ஒரு சிப் செட் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் மற்றும் ரேம் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், 8GB ரேம் வந்து அக்ராஸ் த மாடல் கிடைக்குது. ப்ளஸ் 256 மற்றும் 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து யாருக்கு டார்கெட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேஷுவலான யூஸுக்கு, லைட் ஒர்க்குக்கு வந்து வந்த ஒரு லேப்டாப் இது. இப்போ நீங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து இமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு, லைட்டான ஒரு வீடியோ எடிட்டிங், அதாவது சின்ன சின்ன வீடியோ ரீல்ஸ் அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு பெரிய ஹெவி சாஃப்ட்வேர் போட முடியாது. பட் ஒரு லைட்டான ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது விஷயத்துங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, படம் பார்க்குறதுக்கு, ஏன்னா வந்து நல்ல டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி தேவைகளுக்கு வந்து விலை குறைவாக வந்து அம்சமாக பொருந்தது இந்த லேப்டாப். நீங்கள் வந்து ஒரு 20-25 ரூபாய்க்கு நீங்கள் வந்து டேப்லெட் வாங்குறதுக்கு, அதாவது ஆன்லைன் கிளாஸு, வீடியோ காலுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு லேப்டாப்பே வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த விலைக்கு. ஸோ வந்து ஹெவி ஒர்க்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேஷுவல் ஒர்க்கு, லைட் ஒர்க்குக்கு உகந்த ஒரு லேப்டாப் இது. ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க. 2 வாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து 2 இருக்குது. 2 மைக்ரோஃபோனும் தந்திருக்காங்க. விண்டோஸ் 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இது வந்து ஒர்க் ஆகுது. 50 வாட் ஹவர் பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 45 வாட்ஸ் டைப் சி சார்ஜர் தந்திருக்காங்க. பேட்டரி லைஃப் வந்து அவங்க வந்து ஒரு 6 to 7 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப், அதாவது நார்மலான ப்ரௌசிங், வீடியோ ப்ளேபேக் அந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 to 6 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப், 5 ஹவர்ஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து மிக்சட் யூஸில் வந்து நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். வைஃபை 5th ஜென்ரேஷன் மற்றும் ப்ளூடூத் 5.1 கனெக்டிவிட்டி ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இருக்குது. இன்ஃபினிக்ஸோட Y1 Plus ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு விலை குறைவான ஒரு லேப்டாப்பாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 30,000க்கு வந்து ஒரு லேப்டாப் ஆகணும், ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்கணும், ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விலைக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக அமைது. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிய வேண்டும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பற்றி தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.